திருமங்கலத்தில் 25 சுற்றுகள் திருமங்கல தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதே போல உசிலம்பட்டியில் 24 சுற்றுகள் எண்ணப்பட இருக்கிறது. அதுக்கு பிறகு மதுரை கிழக்கு 22 சுற்றுகளும், சோழவந்தான் 20 சுற்றுகள், மற்றதெல்லாம் 19, 18 இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகப்படியான இந்த தொகுதிகளை மட்டும் நான் சுற்றுகள் மட்டும் சொன்னேன். அப்போ 25, 24 சுற்றுகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னும் பாதியே எண்ணப்படாதது தான் இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும், திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும், உசிலம்பட்டியை பொறுத்த வரைக்கும், அதே போல மதுரை கிழக்கு இதெல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்ட 2 தரப்புலேருந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் அங்கே வந்து 2க்கும் சம்மந்தம் இல்லாமல் தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்குது. அது ஜாதியோட அங்க ஒரு பொருட்டா தெரியவில்லை. ஏனென்றால் 3 பேரும் பிகே போடுறாங்க. அதாவது சசிகலா தரப்பினரும் அதிமுகவும் தாவேக்காவும் 3 வந்து இவர் வந்து சிடிஆர் நிர்மலகுமார் நிற்கிறாரு தாவேக்காக. 3 பேரும் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள், பிகே சார்ந்தவர்கள். ஆனால் திமுக மட்டும்தான் அங்க வந்து மாற்று ஜாதியினர் வந்து போறாங்க. அப்படி இருந்து கூட இப்ப ஜாதி கூட ஒரு பொருட்டு இல்லை என்று அப்கோர்ஸ் ஒரு 4-5 சுற்று தான் போயிருக்கிறது. ஒருவேளை இந்த மைனாரிட்டி ஏரியாஸ்க்கு வரும்போது ஒருவேளை வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து திரு ராஜன் செல்லப்பாவுக்கு இருக்கும். ஆமா, அதை கடந்து இப்போதைய சூழல்ல தாவேக்கா அங்க முன்னிலை, அவர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அங்க முன்னிலை வைக்கலாம். நம்ம புரிதல் எப்படி இருந்துன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிகே ஓட்ஸ் வந்து 3ஆ பிரிஞ்சு விட்டால் ராஜன் செல்லப்பாவுக்கு கணிசமான இடம் மேட்டர் போகும். அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு நல்ல ஒரு வாக்கள் எடுப்பார் என்றால் நிச்சயமாக திமுக வந்து அந்த அதர் காஸ்ட் போலரைசேஷன்ல வந்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு புரிதல் இருந்தது. அந்த புரிதல் இப்போ வந்து டர்ன் டவுன் இட்ஸ் ஹெட் மொத்தமா. அப்ப ஒரு ஜாதி கணக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு மிக தெளிவாக தெரிகிறது இந்த விசில்னால. அதுல அவரு அரவிந்த் சொல்றதா இதுல வந்து எல்லா விதமான தியரிஸும் மாறக்கூடிய ரீசெட் ஆகக்கூடிய ஒன்றாக இருக்கா திரு ரவீந்திரன்? நீங்க சொல்லுங்க. என்னன்னா இந்த ஜாதி கணக்கு அதிமுகவுக்கு காப்பாத்திட்டு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ். ஓகே, திமுகவுக்கு எல்லாரும் இருக்காங்க, யாரும் ஸ்ட்ராங்கா உறுத்தா இல்ல. ஓகே, அப்ப எல்லாரும் இருக்காங்கன்னா ஒரு இருமுனை போட்டி பாஜக எதிர்ப்பண்ணினா கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆவாங்க, பாமக தலித் கன்சால்டேட் ஆவாங்க, பெரிய வெற்றியா போயிருது. மும்முனையா போட்டின்னு வரும்போது எந்த சூழ்நிலையிலும் ஆல் வெதர் ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்க எடப்பாடி கூட இருந்துடுறாங்க. அவங்க வந்து வெஸ்ட்லயும் நார்த்லயும் காப்பாத்தி விட்டுறாங்க. இலாஸ்டிக் மாதிரி இழுத்துட்டு போகும் ஒரு சூழ்நிலை வந்தா. இன்னொரு சூழ்நிலை வந்தா ரொம்ப சுருங்கி போகுங்கிறத இல்ல, அவ்வளவுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா பேக்கிங்கா உறுத்தா இல்லாத மைல்டா நெகட்டிவா வரக்கூடிய ஓட்டுகளை திமுக இழந்துட்டு தான் பார்க்க முடியுது. திமுக அதே போல மதுரையும் அதான் சொல்ல வர, மதுரை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தையும் பார்த்தலாம். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலவரம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதை பற்றியும் பேசலாம். தென் மாவட்டங்களில் நம்ம வந்து ஏற்கனவே திண்டுக்கல் பார்த்தோம், அதே போல சிவகங்கை பார்த்தோம், தென்காசியை பார்த்தோம், மதுரையிலையும் பார்த்துருக்கிறோம். இப்போ ராமநாதபுரத்தை பார்க்க போறோம். ராமநாதபுரத்தினுடைய தற்போதைய சொல்ல ராமநாதபுரத்தில் 2ல திமுக முன்னிலை, மொத்தம் 4 தொகுதிகள். ராமநாதபுரம், முதுகுளத்தூர் தொகுதிகளில் திமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். மொத்தம் 4 தொகுதிகள். மீதி இருக்கிற 2 தொகுதிகளுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 2ல தாவேக்கா முன்னிலை, அதிமுக இல்லை. ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 2ல திமுக கூட்டணியும், 2ல 2மே திமுக தான், 2 தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ராமநாதபுரமும் முதுகுளத்தூர் தொகுதியிலையும் திமுக முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். குயிக்காக நம்ம வந்து பரமக்குடி திருவாடானையில் தாவேக்கா முன்னிலையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். முதுகுளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தொகுதி, அமைச்சர் தொகுதி, ராஜகண்ணப்பன் அங்கே போட்டிடுறாரு. அங்கே வந்து திமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் திருவாடானை காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். குயிக்லி நம்ம மற்ற மாவட்டங்களையும் ரொம்ப குயிக்காக பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கலாம். தென் மாவட்டங்களையே பார்த்துட்டு வந்துடலாம். இன்னொரு முக்கியமான தென் மாவட்டம் தூத்துக்குடி. அதில் 6ல் 3ல் தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 தொகுதிகளில் 3ல் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இதுவும் 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒட்டப்பிடாரம், திருச்செந்தூர், தூத்துக்குடி தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. திருச்செந்தூர் வந்து உங்களுக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தொகுதி. அதே போல விளாத்திக்குளம், கோயில்பட்டியில் திமுகவும், ஸ்ரீவைகுண்டத்தில் அதிமுகவும் முன்னிலை வைக்கிறத பார்க்குறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ் போட்டிட்டுச்சு திமுக கூட்டணியிலேருந்து, அதில் அதிமுக முன்னிலை, அவர் சிட்டிங் எம்எல்ஏ. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய 6 தொகுதிகளில் 3ல் தாவேக்கா அப்படிங்கிறதையும், அப்போ டீப் சவுத் வரைக்கும் இருக்கிறதையும் பார்க்குறோம். திரு ரவீந்திரன். எஸ், இதுல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. தூத்துக்குடியிலையும் திருச்செந்தூர்லையும் வந்து தாவேக்கா முன்னணி வைக்குதுன்னா அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக தாவேக்கா வந்து நியூ ஃபோர்ஸ் இதாக இருக்குது. அதே வேளையில் விளாத்திக்குளத்திலையும் கோயில்பட்டியிலையும் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்காத கோயில்பட்டியிலையும் திமுக ஜெயித்திருக்குன்னா கருணாநிதிங்கிற அந்த நியூ கேண்டிடேட் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கடம்பூர் ராஜா தோற்கடிச்சிருக்கிறாரு. அந்த இடங்கள்ல திமுக
வெற்றி பெற மாட்டாங்கங்கிற இடத்துல மாவட்ட செயலாளர்களா நிரூபிக்கப்பட்ட இடத்துல லீட் பண்றாங்கன்னா அங்க இது பண்ணா அதிகாரத்துக்கு எதிரான ஒரு இது வந்து ஒரு கேவியட்டோட நம்ம பேசுறோம். 12 அந்த டைம்ல இருக்கிற காயல்பட்டினம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். காயல்பட்டினம் வந்துன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். இல்ல ஏன்னா பல இடங்கள்ல நாம வந்து இதோட சேர்த்து டவுட். இது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள்ல 3ல தாவேகாவும் 2ல திமுகவும் 1 தொகுதியில அதிமுகவும் முன்னிலை வைக்கிறது தற்போதைய சூழலை பார்க்கிறோம். இன்னொரு தென் மாவட்டத்தையும் பார்த்தலாம். விளாத்திக்குளம், கோயில்பட்டியில திமுக, ஸ்ரீவைண்டம் அதிமுக, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா தேனி மாவட்டத்தையும் நம்ம வந்து குயிக்கா பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்கா அடுத்தடுத்த மாவட்டங்களை பார்க்க இருக்கிறோம். தேனியில தாவேகா 2 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறத பார்க்கிறோம். தேனி மாவட்டத்தினுடைய பெரியகுளம், கம்பம், இந்த 2லயும் கம்பம் ராமகிருஷ்ணன் அங்க போட்டியிடக்கூடிய இடம், பெரியகுளத்துல விசிகே போட்டியிடுகிறது. அப்ப இந்த 2 இடத்துலையும் அதே போல போட்டியில திமுகவுடைய திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை வைக்கிறார், முன்னாள் முதலமைச்சர். அவர் வந்து முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது தேனி மாவட்டத்தினுடைய நிலவரம். தேனியில வந்து 4 தொகுதிகளில் 2ல தாவேகாவும் 1ல அதிமுக 1 திமுக அப்படின்னு பிரியறதை பார்க்கிறோம். நெல்லை மாவட்டத்தினுடைய 5 தொகுதிகளில் நெல்லை பார்க்கிறோம். இதுல 5ம் தாவேகாவுக்கு இருந்தது. காலையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த நிலவரம். இப்ப அதுல 4ல தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி. இதுல ராதாபுரம் உங்களுக்கு வந்து சபாநாயகருடைய தொகுதி. அதே போல முக்கியமா நம்ம அந்த தொகுதிகளையும் பார்த்துடலாம். நெல்லை மாவட்டத்தில் 5ல 4. அதுல நெல்லை, பாளையங்கோட்டை ரொம்ப முக்கியமானது. கடந்த முறை 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல அங்க அப்துல் வஹாப் வெற்றி பெற்றாரு. இன்னைக்கு வந்து அங்க பின்னடைவை சந்திக்கிறது அப்படின்னா அங்க சிறுபான்மை மக்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். அந்த வாக்குகளும் இங்க வந்து நம்ம தனியா பிரிக்க முடியாது. எல்லா இடங்கள்ல இருந்தும் வாக்குகள் போயிருக்கிறது. பாளையங்கோட்டை அப்படிங்கிறது தொடர்ச்சியா திமுகவுக்கான இடத்துல காப்பாத்தல பண்ணல. ராதாபுரம், நாங்குநேரி இங்க எல்லாமே தாவேகா முன்னிலை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 5ல 4ல தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப ஒரு தொகுதி தான் வந்து அவங்க தாவேகா இல்லாமல் மற்றவரிடம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நெல்லை, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் லீடிங் நம்ம பார்த்துடலாம். அது யாருங்கிறதையும் நம்ம வந்து 5ல 4 தாவேகா அப்படிங்கிறது பார்க்கிறோம். அடுத்து அந்த டீடைல்ஸ் நம்ம விரைவில் எடுத்துடலாம். திருநெல்வேலியினுடைய முழுமையான எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல 4ல தாவேகா முன்னிலை அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி செய்தி. இன்னொரு செய்தி, நீங்க 5வதாக யார் வர்றாங்க அப்படிங்கிறது. பெருமளவுக்கு நம்ம தென் மாவட்டங்களை பார்த்துருக்கோம். இன்னும் கன்னியாகுமரி அதுதான் பார்க்கல. தென்காசி பார்த்துட்டோம், மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டோம். அப்படியே மேற்கு இது வடக்குல வந்து நம்ம இப்போ சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இதெல்லாம் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் குயிக்காக பார்த்துடலாம். ராணிப்பேட்டை பார்த்துருவோம். இப்போ ராணிப்பேட்டையினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் யார் முன்னிலை அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடியே வச்சுட்டோம். நேரடியாக வந்துடலாம். 4ல 2ல் தாவேகா முன்னிலை வைக்கிறது. 4 தொகுதிகள் ராணிப்பேட்டையில் இருக்குது. 2ல தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அந்த அரக்கோணமும் ஆற்காடு தொகுதியிலையும் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் தாவேகா, அதே போல திமுக ஒரு இடமும் அதிமுக ஒரு இடமும் முன்னிலை. தாவேகா 2 இடங்களில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை சுற்றுகள் இருக்குங்கிறத பார்த்தலாம். அது ஒரு கணக்குக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால பார்க்குறேன். ராணிப்பேட்டையுடைய சுற்றுக்களும் கிட்டத்தட்ட ஒரே விதமாக 20 இடங்கள் அப்படிங்கிறதால 20 சுற்றுக்கள் கொண்டதாகத்தான் அது இருந்தது. எனவே அது ஒரு இன்னைக்கு ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் 20 தான் எல்லாமே. ஆற்காடு மட்டும்தான் 21 சுற்றுகள், மற்ற எல்லாமே 20 சுற்றுகள் இருக்க வேண்டியதாக ராணிப்பேட்டை இருக்குது. அதில் 2ல தாவேகா இருக்கிறத போய் பார்க்குறோம். அடுத்ததா ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி போட்டிருந்தார். அங்கே மட்டும் அவர் முன்னிலை வைக்கக்கூடிய இடம். காஞ்சிபுரத்தில் தாவேகாவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சென்னையை ஒட்டி திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 தொகுதிகளிலுமே தாவேகா காஞ்சிபுரத்தில் முன்னிலை வைக்கிறது. காஞ்சிபுரத்தினுடைய 4 தொகுதிகள் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், ஆலந்தூர் கிட்டத்தட்ட சென்னையினுடைய ஒரு தொகுதி. அமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி, தாமோ அன்பரசன் போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்கே தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். காஞ்சிபுரத்தினுடைய 4 தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை. திமுகவோ அதிமுகவோ அங்கே வரல அப்படிங்கிறது பார்க்குறோம். காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட இந்த கேடிசிசி முழுமையாக தாவேகாவுடைய பக்கம் போகிறது அப்படிங்கிறது தான் இப்போதைய இருக்கக்கூடிய சூழலாகவும் இருக்கணும். ஆர்கே ஒரு விஷயமா இருக்குது. அதாவது எப்படி கேடிசிசி மட்டும் பாக்கி இருக்கிற ஸ்டேட்ல இருந்து, அதாவது என்டையர் ஸ்டேட் வந்து ஒரு விதமாக போயிட்டு இருக்குது. தாவேகாக்கு ஒரு கொஞ்சம் கொடுக்கறது, 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்கறது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி தான் இருக்கிறது. அப்கோர்ஸ் பாரிங் திருநெல்வேலி.
அப்படி இருக்கும்போது கேடிசிசியில் மட்டும் இந்த அளவுக்கு ஸ்வீப் வர வேண்டிய இல்லை என்றால் வரக்கூடிய அளவுக்கு வந்து என்னதான் நடந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த அர்பன் மேனேஜ்மெண்ட்ல தான் நான் வந்து பார்க்கணும். அதுதான் நான் வந்து ரிப்ளை ரெஸ்பான்ஸ் இல்லை என்றால் நம்ம அதுதான் ஆன்சர்ஸ் தேடணும் என்று நான் கருதுகிறேன். வேற அதை தாண்டி வேற ஒரு விஷயம் எனக்கு தோணவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் நடந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்திலேயே அதிகமான டெவலப்மெண்ட் பண்ணது சென்னையில தான், இந்த ஏரியால தான். மாநிலத்திலேயே அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான். மாநிலத்திலேயே அதிக அளவில் வந்து வேலை வாய்ப்பு இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கேடிசிசி தான். இவ்வளவு இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்கத்து மேல அதிருப்தி வர வளர்ச்சி 2 மடங்கு இரட்டை இலக்க வளர்ச்சி எல்லாமே இருக்கு. ஆனா இங்க வந்து ஏன் அது வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா அந்த கேள்வி இருக்குது. எஸ் அரவிந்த், எனக்கு ஒரே டேட்டா தான், இது வரைக்கும் எவ்வளவு ஓட்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஏதாச்சும் டேட்டா நம்மள்ட்ட இருந்தா அதுவும் நம்ம பார்த்தலாம். நாம உள்ள வரும்போது 1.5 கோடி வாக்குகள் எண்ணப்பட்டிருந்தன. நம்ம இன்னும் கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம எவ்வளவு போல்டா ஆல்மோஸ்ட் 1 மணி ஆயிடுச்சுங்க. எஸ், கொஞ்சம் கவுண்டிங் ஸ்லோவா போகுதா? ஏன்னா 50% ஓட்ஸ் கூட கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்களா மணி? எஸ், அப்படின்னா இன்னொரு 3 மணி நேரம் கவுண்டிங் போச்சுன்னா 4-5 மணி வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸ் போகுமோன்னு தோணுது. பட் தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் இருக்கிறதாகவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 15 சீட்ஸ்ல தான் வந்து மார்ஜின் வந்து 1000க்குள்ளார இருக்கு. ஓகே, அந்த 15 சீட்ஸ் முன்ன பின்ன போனா கூட தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அதுல ஒரு மாற்றம் இருப்பதாக தெரியல. கம்ஃபர்டபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கறதா அதுல இன்னொரு எண்ணிக்கையும் இருக்குது. 13 இடங்கள்ல அவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க, ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்துல. அது அவங்களுக்கு கூடுதலாக வரவும் வாய்ப்பு இருக்கு. அதான் தாவேகாவுக்கு கூடவும் வாய்ப்பு இருக்கு. அதான் எப்படி வேணா போகும். அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் கவுண்டிங் ஸ்லோவா போற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா 1 மணி ஆயிருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா 108, 65, 61, 65, 60, 109 நினைக்கிறேன். எஸ், அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இன்னும் 8 சீட்ஸ், அது 7 சீட்ஸ் தேவைப்படுது தாவேகாக்கு. திண்டுக்கல் மாவட்டத்திலலாம் 7 சுற்றுகள் இன்னும் முடிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாதிரியான மாவட்டங்கள். ராணிப்பேட்டையில 13 சுற்றுகள் போயிடுச்சு. அதனால மாவட்டம் தோறும் மாற்றங்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். தாம்பரம்லாம் வந்து இன்னும் வேகமா எண்ணப்படுறதா பார்க்குறோம். தாம்பரம் வந்து கூடுதலாக கிட்டத்தட்ட 21 சுற்றுக்கள்லாம் போயிருக்குது. பூந்தமல்லியில 12வது சுற்று. ஒவ்வொரு இடமும் மாறிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட மற்ற தொகுதிகள் நம்ம ஒவ்வொன்றா தான் பார்க்க வேண்டியிருக்கு. பல இடங்களில் வந்து வேகமாக எண்ணுக்கள் 11 சுற்றுக்கள் வந்து அறந்தாங்கி அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியினுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுற்றுக்களுடைய எண்ணிக்கையும் வேகமாக இருக்கிறது பார்க்குறோம். கிட்டத்தட்ட பாதி இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அறந்தாங்கலாம் 11 சுற்று அப்படிங்கும்போது. ஆனால் நம்ம மதுரை மேலூரில் விஸ்வநாதன் வெற்றி பெற்றான்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, பட் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல காங்கிரஸ் அங்க ட்ரெயிலிங்ல இருக்குன்னு வருது. வெற்றின்னு இல்லை, இவங்க கூடுதலாக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னு. மதுரை மேலூர் ஒரு முறை நாம செக் பண்ணிடலாம், பார்த்துட்டு சொல்லணும். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அது பார்த்துலாம். நம்ம அதுவும் கேட்டுரும். அடுத்ததா காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர்லாம் பார்த்தோம். மற்ற தொகுதியிலே நம்ம விரைவாக பார்க்கறது சரியா இருக்கும். மற்ற மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். செங்கல்பட்டும் அதே போல வரலாம். இப்போ நீங்க வந்து வாக்கு சதவீதமா கேட்டீங்களா, கிட்டத்தட்ட 60% தொகுதிகளில் 10 இருந்து 11 சுற்றுக்கள் அப்படிங்கிறது ஆவரேஜா எண்ணப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் எண்ணிக்கையாக 50% வாக்குகள் இன்னும் எண்ணப்பட வேண்டியிருக்குன்றதை பார்க்குறோம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் நம்பர்ஸ். நம்ம அரசியல்வாதிகளுக்கு எப்படியோ தெரியலீங்க, பத்திரிகையாளர்களுக்கு இன்று மாலை வரைக்கும் இந்த வேலை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், செய்யூர் தொகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிட்டாங்க. அடுத்ததா உடனே போயிட்டா புல்லட் ஸ்பீட்ல போறோம், இல்லைன்னா ரொம்ப இதாகிடும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் 5ல் தாவேகா முன்னிலை. செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர் இவ்வளவு வேகமாக போனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். செங்கல்பட்டு சரி, 7 தொகுதிகளில் 5ல் தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அந்த திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் கேடிசிசியினுடைய ஒரு பார்ட், அதனால அதனுடைய பார்க்குறோம். செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், திருப்பூர். எஸ், நீங்க ஆரம்பிச்சு சொல்லுங்க. 62-64 ஏடிஎம்கே 64 இடங்களும், திமுக 62 இடங்கள்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் டேட்டா உங்க ஸ்கிரீன்ல அதை நான் பார்க்குறேன். ஸோ அதான் இது இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு ரொம்ப ஒரு டைட் கான்டெஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி இது வந்து முன்னுக்கூட்டியே வரக்கூடிய எண்ணிக்கைகள். எலெக்ஷன் கமிஷன் படி 58-49 இருக்குது. தனித்த அடிப்படையில் கூட்டணி இல்லாம இது வந்து நம்ம கூட்டணி எண்ணிக்கையா போடுறோம். 64-62 கூட்டணியா 64 திமுக கூட்டணி 62 கூட்டணியாக சொல்லி அதான் நான் சொல்றேன். அப்போ அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு தான் வந்து ஒரு டைட் கான்டெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. விஜய் எப்படி இருந்தாலும் விஜய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கல்ல மாற்று கருத்து இதுக்கு மேல யாருக்கும் அந்த டவுட் இருப்பதாக தெரியவில்லை. ஓகே, ஆனால் ஆட்சி எப்படி அமைய போகிறது? திருவள்ளூர்ல 10 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதி
திருத்தணி அது வந்து அதிமுகவுடைய முன்னிலை, மற்ற 9 தாவேகாவுடைய முன்னிலை. அந்த கேடிசிசில நியர் ஸ்வீப் அங்க ஆவடி நாசர் அமைச்சர் இருக்கிறாரு, இன்னும் மற்ற முக்கியமான விஜி ராஜேந்திரன்ல தொடங்கி அத்தனை பேருடைய இடங்களும் இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்க அவங்களுடைய இடங்கள்லாம் போதக்கூடியதை பார்க்குறோம். தாவேகா 9, திமுக 1, திமுக இல்ல அதிமுக ஒரு இடம் அப்படின்னு பார்க்குறோம். பூந்தமல்லி மாதிரி ஒரு தொகுதியில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி இப்போ அவங்க வந்து திமுக அங்கே தோல்வியை அல்லது பின்னடைவை சந்திக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி தவிர மற்ற எல்லாம் இருக்குது. மற்ற மாவட்டங்களையும் நம்ம பார்க்கலாம். வேறு மாவட்டங்கள் தயாராக இருக்குது, மேற்கு மாவட்டமோ அல்லது மற்ற மாவட்டங்களையோ தயாராக இருக்கும்போது சொல்லுங்க, அதுவும் பிரச்சனை. வேலூர் பார்த்தலாம். வேலூர் இன்னொரு வடக்கு மண்டலத்தினுடைய முக்கியமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அங்கே 5 தொகுதிகளில் 2ல் தாவேகா முன்னிலை. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் 2ல் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். குடியாத்தம், கேவி குப்பம் கூட்டணிக்காக அதிமுக சிம்பிள் தான் அங்கே நிற்கிறாங்க. குடியாத்தம் குடியாத்தத்தில் தேமுதிக, அங்கே அதிமுக கூட்டணி முன்னிலை. காட்பாடி அணைக்கட்டு தொகுதிகளில் அதிமுகவும் வேலூரில் திமுகவும் முன்னிலை. இப்போ காட்பாடியில் திரு ராமு முன்னிலை வைக்கிறார். துரைமுருகன் இல்லை, திமுகவுடைய பொதுச்செயலாளர் பின்னடைவு அப்படிங்கிறதாக இப்போதைய சூழலில் பார்க்குறோம். அங்கே வந்து அவரை கடந்த முறை எதிர்த்து மிக குறுகிய வாக்குகளில் தோல்வியடைந்த ராமு வந்து இப்போ முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம். தற்போதைய நிலையில் குடியாத்தம், கேவி குப்பம் தொகுதியில் தாவேகா முன்னிலை. அப்போ ஒட்டுமொத்தமாக 5ல் 2ல் தாவேகா, 2ல் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணிக்கு ஒரு இடம் அப்படிங்கிறதாக வேலூருடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்குறோம். இதனுடைய அதில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை பார்த்தலாம் குயிக்லி. வேலூரை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர்லேருந்து பிரிந்த திருப்பத்தூர் மாவட்டம், அதில் யார் முன்னிலை இருக்கிறாங்க, அது அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னங்கிறதையும் பார்த்தலாம். 4 தொகுதிகள், அதில் 2ல் தாவேகா முன்னிலை. கிட்டத்தட்ட வடக்கு மண்டலத்திலும் சென்னை கேடிசியினுடைய அந்த எஃபெக்ட் வந்து முழுமையாக அங்கே இருக்குன்னே நம்ம பார்க்கலாம். ஆம்பூர், திருப்பத்தூர் தொகுதிகளில் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் இந்த 2மே வந்து ஆம்பூர் உங்களுக்கு தெரியும், சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டையில் அதிமுகவும், வாணியம்பாடியில் ஐயுஎம்எல்லும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இது இந்த திருப்பத்தூர் 4ல் 2 தாவேகா, 1 அதிமுக கூட்டணி, 1 திமுக கூட்டணி அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இருக்க இடங்கள் பார்க்குறோம். இதில் இன்னொன்று குறிப்பாக அதிகமான இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அதை பார்க்க முடியும். அங்கேயும் தாவேகாவும் ஐயுஎம்எல் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆர்கே இல்லை, இது ரொம்ப வியப்பா இருக்கு. ஏனென்றால் என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக மைனாரிட்டிஸ், குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து கூண்டோட வந்து அப்படியே திமுக தான் வாக்களிப்பார்கள் என்று நினைத்தோம். அதை தாண்டி ஒரு விஷயமாக இதை காண்கிறோம். ஒருவேளை இவர்கள் வந்து அசாதுதீன் ஓவைசியினுடைய ஃபாலோவர்ஸா இருந்ததுனாலயா என்று எனக்கு தெரியவில்லை. அசாதுதீன் ஓவைசி திமுக வாக்களிங்கள் என்று சொல்லி கூட அவர்கள் கேட்கவில்லை என்று பார்க்கும்போது மிக வியப்பாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி ஜோலார் பட்டேல் அதிமுக லீடிங் பார்க்கும்போது அதுவும் ரொம்ப வியப்பாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இட்ஸ் a very humbling experience. இந்த தேர்தல் என்பது ஒரு 30 வருஷம் விழுப்புரம் மாவட்டத்தில் வடக்கு மாவட்டங்களில் அதிமுக பாமக கூட்டணியாக அது வந்து எவ்வளவு தூரம் டர்ன் அவுட் ஆச்சுங்கிறதுக்கான உதாரணம் விழுப்புரம் மாவட்டத்தை பார்க்க முடியும். 7 தொகுதிகளில் 5ல் அதிமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. விழுப்புரம், திண்டிவனம், மயிலம் அங்கே சி வி சண்முகம் அவர்கள் போட்டிட்டாரு. இங்கெல்லாம் அதிமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த 3 தொகுதிகளில் விழுப்புரம், திண்டிவனம், மயிலம் 3 தொகுதியிலும், விக்கிரவாண்டி, செஞ்சி தொகுதிகளில் பாமகவுடைய வேட்பாளர் முன்னிலை வைக்கிறாரு. செஞ்சில ஓட் டிரான்ஸ்ஃபர். எஸ். திருக்கோவிலூர்ல தாவேகா, திருக்கோவிலூர், அதே போல வானூர்ல திமுக முன்னிலை. இதுதான் இந்த பொன்முடி. ஆமா, இல்ல அவரு திருக்கோவிலூர் தான் போட்டிட்டாரு. கௌதசிகாமணி திருக்கோவிலூர்ல போட்டிட்டார். அவரு பின்னடைவு தான் சந்திக்கிறாரு. மற்ற இடங்கள்ல அதிமுக 5, விழுப்புரம், திண்டிவனத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டிட்டாங்க, வன்னியரசு வேட்பாளர், மயிலம் சி வி சண்முகம். ஸோ இதுல வந்து 7-5 எஸ் நீங்க சொன்னீங்க. வன்னியர்கள் அதிமுக பாமக கூட்டணியில் நின்றுட்டாப்ல. ஓகே. பறையர்கள் இதுவரை திமுக போட்டவங்க செட் பண்ணிட்டாங்க. பிசிகாவால அதை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. பட் வானூர்ல வன்னியரசு அவர் தொகுதியில் அவர் ஏறாரு. மற்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. இந்த இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னடைவே காங்கிரஸ் பிளஸ் டிஎம்கே பேக்கிங் கிறிஸ்டின் முஸ்லீம் ஷேக் ஆயிடுச்சு. டிஎம்கே பிளஸ் பிசிகா பரையர் சமூக பேக்கிங் ஷேக் ஆயிட்டு. இது எதிர்பாராத ஒண்ணு. அது வந்து விஜய்க்கு சினிமா இமேஜ் ரியல் லைஃபுக்குள்ளேயும் ரியல் பொலிட்டிக்கல் இதுக்குள்ளேயும் வந்து ஷேக் பண்ணிட்டு தான் பார்க்க முடியும். ஓகே, ரைட். மற்ற மாவட்டங்களையும் நம்ம பார்க்கலாம்.
ரொம்ப முக்கியமாக கள்ளக்குறிச்சி கிட்டத்தட்ட மேற்கு மாவட்டத்தை ஒட்டி வரக்கூடியது. ஆனால் இது விழுப்புரத்தினுடைய இன்னொரு பிரிவு தான். கள்ளக்குறிச்சியில் 4 தொகுதிகளில் 2ல் திமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். 4 தொகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். சங்கராபுரம், ரிஷிவந்தியம் இந்த 2லையும் திமுக இப்போதைய நிலையில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். வசந்தம் கார்த்திகேயன் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் மாவட்ட செயலாளர், அவர் அங்கே முன்னிலை வைக்கிறாரு. உளுந்தூர்பேட்டையில் அதிமுக, கள்ளக்குறிச்சியில் தாவிக. கள்ளக்குறிச்சியில் விசிக போட்டியிட்டது திரு திருமாவளவன் அவர்களுடைய உறவினர் அங்கே வேட்பாளர். அங்கே வந்து இப்போ வந்து தாவிக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். கள்ளக்குறிச்சியில் 4ல் 2ல் திமுக கூட்டணியும், 1ல் அதிமுகவும் 1ல் தாவேக்காவும் முன்னிலை அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பழைய சவுத் ஆர்காடோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்க முடியும். பாதி இடங்கள் வந்து நீங்கள் ரிஷிவந்தியமோ மற்ற இந்த தொகுதிகள் எல்லாமே உளுந்தூர்பேட்டையில் அதிமுக, உளுந்தூர்பேட்டையும் நீங்கள் விழுப்புரத்தோட ஒரு பகுதியாக இருந்தது தான். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் பழைய சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டே நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கு ஓரளவுக்கு அதில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டர்ன் அவுட் வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. ரவீந்திரன் துரைசாமி, அதேதான் அதிமுக 2024 கடலூர் போட்டோம்னா நம்ம பழைய சவுத் ஆர்காடை பார்த்துடலாம், ஜில்லாவை பார்த்துடலாம். இப்போ அதில் திருவண்ணாமலை